பார்வதி வீட்டில் பார்வதி பேசின கதையை கேட்டதுக்கு பிறகு மீனாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. மீனா அதே குழப்பத்தோட வெளியே வர, என்னம்மா மீனா வர்றப்ப ரொம்ப சந்தோஷமாக தானே வந்தேன், இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா முதல்ல வந்து உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு பார்வதி போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சிவன்கிட்ட வந்துட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன், அதுக்கு முடிவு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சரிம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கதையை வந்துட்டு சொல்கிறாங்க. இது சின்ன பிள்ளைங்க கதை மாதிரி தெரியலேன்னு அங்கே பார்வதி வந்து உட்கார, ஆமாம் இது சின்ன பிள்ளைங்க கேட்குற கதை இல்லதான், ஆனால் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கதை நடந்தால் அதோட முடிவை எப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும், அதை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சிவனும் இதோட முடிவு வந்துட்டு இந்த விஷயத்தை வச்சு கேட்கும்போது அந்த பொண்ணு சுற்றி இருக்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கான்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட அந்த குடும்பத்தை சேர்த்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த பொண்ணு அதை நேரடியாக சொல்கிறத விட அதை அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தினா தானே நல்லா இருக்குன்னு சொல்ல, என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலைன்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு சிவனும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, அந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனையாகும்னு தான் நீ நினச்சிட்டு இருக்க, அதாவது உன் கதையில் இருக்கிற அந்த பொண்ணு நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமான்ற மாதிரி இங்கே மீனா தலையாட்ட, அப்போது அந்த பொண்ணு மூலமாக அந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியற வரதை விட அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணி அதை வீடியோவாக வீட்டில் காட்டினா அப்படின்னாலும் கூட, இல்லை அதை தெரியப்படுத்தியிருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அந்த விஷயம் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அந்த விஷயத்த கண் கூட தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையில். இதை கேட்டதும் மீனா வந்துட்டு, எப்படி இதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. பிரச்சனை எல்லா இடங்கள்லையும் இருக்குமா, நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் எதுக்கும் தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது. அதுவும் நீ சொல்கிற கதையை வச்சு பார்க்கும்போது பிரச்சனை பூகம்பம் மாதிரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அப்படி வெடிச்சாதானே அதுக்கான தீர்வும் கிடைக்கும். மூடி மூடி வைக்கும்போது தான் அது இன்னும் பெரிய வெடியாக மாறும், அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. மீனா இப்படின்னு நான் பார்த்ததே இல்லை, அவள் ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்கான்னு எனக்கும் தெரியலன்னு சொல்ல, சரி நான் கதையை சொல்லட்டுமான்னு அங்கே பார்வதி கதையை சொல்லி முடிக்கிறாங்க. சிவனும் சரி பார்வதி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவன் அங்கேருந்து கிளம்பிட்டு வெளியே போகிறாங்க. மீனா குழப்பத்தோடையே ஒரு இடத்துல நின்று பூவை கொடுத்துட்டு வெளியே வரும்போது கடையிலேருந்து அப்பா அதை பார்த்த சிவன் பக்கத்தில் போய் நிற்க, என்னாச்சுமா மீனா, கதையை சொன்னதுலேருந்து நீ ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சிவன் கிட்ட இங்கே மீனா கேட்குறாங்க. மீனாவும் சிவனும் ஒரு இடத்துல போயிட்டு தனியாக போய் நிற்க, சிவன் அப்போ பக்கத்தில் வராங்க. நான் எதுக்காக இங்கே வந்து சேர்ந்தேன்னு உனக்கு தெரியாதுல்லம்மா, எல்லாம் என் மகனுக்காக தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ சொன்ன பொண்ணு யாரோன்னு எனக்கும் தெரியும், அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரியும், உங்கள் வீட்டில் இருக்க ரோஹிணி தானே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மீனா அதிர்ந்து போய் அந்த சிவனை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, அந்த ரோஹிணி என் பையனை காதலிக்கிற வரையும் நல்லா காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற சமயத்தில் தான் என்ன எல்லா உண்மையுமே என் பிள்ளைகிட்ட சொன்னான். அந்த வரைக்கும் உண்மையாக நினச்சிட்டு இருந்த ஒருத்தி இப்படி தன்னை ஏமாத்திட்டாளன்ற வருத்தத்தில் இப்போது ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் ஒவ்வொரு நாளும் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். அவனுக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும். ஆனால் அவளை ஏமாத்தினவன் இன்றைக்கி சந்தோஷமாக இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னால் எப்படிம்மா ஒரு அப்பாவாக பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியும்? அதுக்காக தான் நானும் இங்கே வந்தேன். இன்றைக்கி நீ இந்த கதையை சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு இந்த விஷயம் தெரியணும். இந்த விஷயத்தை வீட்டில் எப்படி சொல்கிறது, இதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு நீ தயங்கி நிற்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அதுக்காக எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை நீ வீட்டில் இருக்கவங்க கிட்ட மறைக்க முடியும்? என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ வீட்டில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள், என்னால் இதை நம்பவே முடியலை, ரோஹிணி இவ்வளோ மோசமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு தேவை ஒரு வாழ்க்கை, தனக்கு பையனும் இருக்கக்கூடாது, அம்மாவும் கூட இருக்கிறத வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி உண்மையாக ஒருத்தி நேசிச்சிருந்தா உண்மையை முதல்ல சொல்லி என் பையனை காதலிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இப்போ பாரு உங்கள் குடும்பத்துலேயும் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அப்போ அதுக்கான தண்டனை அந்த பொண்ணுக்கு கிடச்சி தானே ஆகணும். ஆனால் அந்த தண்டனையை நீ அந்த பொண்ணுக்கு கொடுக்காம நீலான்னு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்ருக்க. உன் வாழ்க்கையை நீ தண்டனை அனுபவிக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா என்ன அப்படின்னு சிவன் கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு யோசனை பண்ணிட்டே நிற்க, நான் சொல்கிறத சொல்லிட்டேம்மா, இதுக்கப்புறமா உன் விருப்பம், ஆனால் நீயே சும்மா விட்டாலும் அந்த ரோஹிணியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சிவன் ரொம்ப கோவமாக இங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் வீட்டில் எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது மீனா பேக்கோட வந்து நிற்கிறாங்க. மீனா வந்து நிற்கிறத பார்த்து எங்கள் ஸ்ருதி, அட வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. மீனாவா, இவ என்ன திடீர்னு வந்து நிற்கிறா அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நான் அதை வெளிக்காட்டிக்காமல் நின்றுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. என்ன மீனா திடீர்னு வந்துட்டீங்கன்னு சொல்லிங்க கேட்க, என் புருஷன் மேலே நான் இதுக்காக கோச்சிட்டு போகணும், அவர் எந்த தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணாதவர்கிட்ட நான் கோச்சிட்டு போய் அவர் பேரை டேமேஜ் பண்ணுறதுனால என்னாக போகுதுன்னு சொல்ல, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு எங்கள் ஸ்ருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா
வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் பாட்டி கிச்சனில் போயிட்டு சமையல் பண்ண ஆரம்பிக்கவும் செய்ய இதை பார்த்துட்டு இருக்க இந்த விஜயா வந்துட்டு இவ என்ன இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறான் திடுப்புன்னு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை விஜயா அவள் வெளியே போனாலும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு பிரச்சனையான்னு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தான் வீடே முழுமையாக பூர்த்தியான மாதிரி நிறைவாக இருக்குன்னு அண்ணாமலை சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் அங்கே ஒரு நிமிஷம் ஓடிவாங்க அப்படின்னு அங்கேருந்து ஸ்ருதி கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது எல்லாருமே ஓடி வராங்க என்ன இது டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நான் தான் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பார்வதி கதை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆமாம் பார்வதி சொல்கிற கதை நல்ல கதை இவன் எப்போதுமே யூடியூப் சேனலில் கதை போட்டுட்ருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆண்டி யூடியூப் சேனல் தான் அதை தான் நான் இப்போ கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அவள் கதையை இப்போ இதுக்கு இங்கே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்பட உங்களை விட ஒருத்தவங்க முன்னேறி போனால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அங்கே நிற்கிற முத்து சொல்கிறாங்க அப்போ தான் அதில் ஓடுற கதையும் இங்கே ரோஹினியுடைய கதையும் ஒன்றுன்றது ரோஹினிக்கும் தெரியுது மீனாவுக்கும் தெரியுது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட இங்கே கதையை பேசி முடித்த அடுத்த கையோட சிவன் வந்து பேசுகிறாரு இவ்வளோ நேரம் பார்வதி சொன்னது எல்லாமே கதை கிடையாது அது ஒரு உண்மையாக நடந்த விஷயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நான் காட்டுற ஒரே ஒரு ஃபோட்டோவை இங்கே பார்த்தாலே புரியும்னு சொல்லிட்டு தான் மகன் கூட ரோஹினி எடுத்த ஃபோட்டோவை அந்த டிவியில் காட்ட இதை பார்த்து அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டு ரோஹினியை திரும்பி பார்க்குறாங்க என்ன இது ரோஹினி ஃபோட்டோலாம் இங்கே யார் இதெல்லாம் எடிட் பண்ணதுன்ற மாதிரி பார்க்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எடிட் பண்ண ஃபோட்டோலாம் கிடையாது உண்மையாக என் பையன் கூட எடுத்த ஃபோட்டோ இந்த பொண்ணு பேர் ரோஹிணி ஆனால் உண்மையான பேர் கல்யாணி இத்தனை நேரமாக இவ்வளோ நேரமாக நான் சொன்ன கதை எல்லாமே இந்த பொண்ணோட கதை தான் தன்னை அதாவது தான் வாழ்க்கை வந்துட்டு போனதுக்கு பிறகும் கூட தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு தனக்கு ஒரு மகன் இருக்கிறதையும் அம்மா இருக்கிறதையும் மறைச்சு என் பையனை ஏமாத்தினவன் இப்போ இன்னொரு குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கவன் இந்த விஷயத்த உங்கள் எல்லார் முன்னாடி சொல்லிக்கிறதுக்கு என்னன்னா ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்து நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டாலும் தன்னை ஒரு பெரிய பணக்காரியாக காட்டிக்கிட்டாலும் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணோட பேக்ரவுண்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத முழுமையாக விசாரித்து உங்கள் பையன் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரிப்படுங்க இல்லைனா என் பையன் வாழ்க்கை மாதிரி சீரழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சிவன் வந்துட்டு இந்த கதையத்தோட முடிச்சுக்கவும் செய்கிறாங்க இந்த விஷயம் வந்துட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த உண்மை உடைப்படையும் செய்து இப்போ மீனா நினைக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டாரே நீயா சொல்கிறத விட மற்றவங்க மூலமாக தெரியப்படுத்தினா தான் நல்லா இருக்குன்னு சொன்னார் அதே போல் அவர் மூலமாகவே இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்திட்டாரே அப்படின்னு மீனா பயங்கர ஷாக் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க ரோஹிணி இந்த சிவன் அப்போது அவர் அந்த அவனுடைய அப்பாவான்ற மாதிரி அதிர்ந்து போய் நிற்க அங்கே நிற்கிற மனோஜ் வந்துட்டு சொல்லு ரோஹிணி அப்போ டிவியில் சொல்கிறது எல்லாமே உண்மையா அவர் சொல்கிறது உண்மையா ரோஹிணி நீ அமைதியாக நிற்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இப்போ சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ரோஹிணி உடஞ்சி உட்காந்து அழுகவும் செய்ய அவங்க அழுகிறத பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்ல அப்பா பாத்தியாப்பா அப்போ உண்மையிலேயே இதோட பையன் கிருஷிப்பா அவர் தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாரே அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல உண்மையை சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலையும் கேட்க எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து அழுகிறாங்க நீ காலில் விழுந்து அழுதா எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியுமா இன்னைக்கு மனோஜ் வாழ்க்கை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கே இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அங்கே கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க விஜயாவும் மனோஜும் என்ன பதில் பேசுறது இப்போ இவ்வளவு ஏமாற்றத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க நிற்கவும் செய்கிறாங்க முக்கியமாக சிவன் வந்துட்டு இந்த அளவுக்கு தன்னுடைய யோகா கிளாஸ்க்கு வந்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க அப்போ தான் விஜயாவுக்கு யோசனை வருது அன்றைக்கே ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட ஜாடையாக பேசினார் அப்போவே நான் அதை கண்டுபிடிச்சிருந்துருக்கணும் நான் தான் இப்போ அதை கண்டுபிடிக்காமல் விட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் அன்றைக்கே ஒரு ஃபோட்டோவை என்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டே இருந்தார் அதை கூட நான் பார்க்க விருப்பப்படலை எல்லாம் அவர் மேலே இருந்த கோவத்தால் இன்றைக்கி இதை சேனல்லே போட்டார் எனக்கு தான் ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிடுச்சுல இதை ஊரில் இருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்கல்ல எல்லாருமே விஜயா வீட்டு மருமகன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கள்ல எனக்கு இந்த அசிங்கம் தேவையா ஊரே சிரிக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நீட்டுக்கியடி பாவின்னு சொல்லி அங்கே ரோஹிணி போட்டு அடி வெளுத்துவாங்க ஆண்டி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களான்னு அங்கே ஸ்ருதி வந்து தடுக்கிறாங்க இப்போ எதுக்காக நீங்கள் இவங்கக்கிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்கள் கோவப்படுறதே நியாயம்தான் ஆனால் இப்படி கோவப்பட்டு அடிக்கிறதுனால எதுவும் ஆகாது போலீஸு கேஸு ஸ்டேஷன்னு நீங்கள் தான் அலைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல வேறு என்ன தான் இதுக்கு பலகுரல் வழி நம்ம குடும்பத்தை ஏமாத்தின இந்த பொண்ணை சும்மா விட்டுடலான்னு நினைக்கிறியான்னு சொல்ல இப்போ மீனாவும் வந்துட்டு முறைச்சி பார்த்தபடி இன்றைக்கி என்ன மீனா உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்குன்னு சொல்ல எனக்கு இந்த விஷயம் பாட்டி ஊருக்கு போனதுலேருந்தே தெரியும் அதனால தான் இந்த விஷயத்தை வீட்டில் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சொல்ல அதை கேட்ட அத்தனை பேரும் என்ன பெரிய அதிர்ச்சியோட மீனாவை பார்க்குறாங்க நேற்று தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொன்ன விஷயத்தையும் சொல்கிறாங்க மீனா வந்துட்டு அப்போ தான் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் இது பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற விஷயமாகவும் இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த ரோஹிணி என்ன பண்ணலாம் ஒன்று ஸ்டேஷனுக்கு அனுப்பலாமா இல்லை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்காங்க
அப்பதான் ரோஹிணி நீ இல்லைனா செத்துருவ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுற மாதிரி எங்கள் கதவை போயிட்டு லாக் பண்ணும்போது முத்து தான் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி காப்பாற்றவும் செய்கிறாங்க. உள்ளே போன வேகத்துக்கு மீனா பல்லாருன்னு நாள் அறையும் விட மனோஜுக்காக சாக துணிறேன். ஆனால் உனக்காக ஒரு பையன் இருக்கானே அவனை பற்றி யோசிக்க உனக்கு உன்னால் அவனை பற்றி யோசனையே உனக்கு வரவே இல்லைல்ல. உன் வாழ்க்கை உன் கண்ணுக்கு தெரியுது, உன் பையனோட வாழ்க்கை உன் கண்ணுக்கு தெரியாதப்போ தெரியுது நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதின்னு. இப்படிப்பட்ட நீ எல்லாம் அவனுக்கு அம்மாவாக இருக்கிறத விட நீ ஜெயிலில் இருக்கிறதே மேல் அப்படின்னு அங்கே நிற்கிற மீனா திட்டமும் செய்ய ஸ்டேஷன்லேருந்து ஆட்களும் வந்துடுறாங்க. ரோஹிணியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. மீனா முத்து மொத்த பேருமே அந்த ரோஹிணியை முறைச்சி பார்த்தபடி நிற்கவும் செய்ய கிருஷோட வாழ்க்கை இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை மீனா. கிருஷிக்கு போய் இப்படிப்பட்ட அம்மாவாக நினைக்கும் போதே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கடைசியில் என் வாழ்க்கை மாதிரி அவன் வாழ்க்கையும் ஆயிடுச்சு இல்லைன்னு எங்கள் முத்து ஃபீல் பண்ண. இல்லைங்க, கிருஷோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு அம்மா அப்பா அவனுக்கு கிடைச்சா அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்ல முத்து மீனாவை பார்த்து சந்தோஷப்பட, அதே நேரத்தில் அண்ணாமலையும் மீனாவுடைய எந்த முடிவுக்கு வந்துட்டு சம்மதம் தான் சொல்கிறாரு. அதே நேரத்தில் இது வந்துட்டு விஜயாவுக்கு பிடிக்கலை. விஜயாவுக்கு வந்துட்டு அவளோட பையன் இதுக்கு இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க, நீ அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரலாம். அந்த பையன் என்ன தப்பு பண்ணான், அந்த சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன தான் தெரியும். அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வரதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது, சந்தோஷம்தான் இருக்கு. இது நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கவே இல்லைனாலும் சரின்னு அண்ணாமலைக்காரராய் விஜயா கிட்ட பேசிட்டு போகவும் செஞ்சிடறாரு.